தருணங்களில் நம் வாழ்க்கையின் உடனடியான பதில்கள் தேவைப்படுகிறது. பைபிளில் உள்ள பல உதாரணங்கள் மூலமாக ஒலிவ எண்ணெய் பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெய் உங்கள் வாழ்க்கையின் தேவனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. என்ன பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை 9:30 மணி கூட்டத்தில் எங்களோடு இணையுங்கள். உங்கள் எண்ணெய் பாட்டிலை பதிவு செய்ய மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் 9384638738. எங்களுடைய வெப்சைட்டை விசிட் செய்யுங்கள் www.uckg.in. வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தினுடைய கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் உங்களை வரவேற்கிறேன். நீங்க பார்த்த இந்த வீடியோவானது, இந்த அழைப்பு மிக தெளிவாய் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயிலிருந்து நீங்கள் ஒரு பகுதியானதை பெற்றுக்கொள்ள வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஒரு குணபாக்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய பலனை பாதுகாப்பானதை பெற்றுக்கொள்ள, இந்த எண்ணெயிலிருந்து நீங்கள் அபிஷேகமானதை செய்து கொள்ளும்படியாக இலவசமாய் இந்த எண்ணெயிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய முகவரிகளை குறித்துக் கொள்ளலாம். நீங்கள் இந்த நாள் வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த கூட்டத்தில் எங்களோடு இணைந்து நீங்கள் யூனிவர்சல் ஆலயம் எந்த சபை கிண்டத்தில் சென்றால் அங்கு இந்த எண்ணெயானது அந்த நாள் முற்றிலும் இலவசமாய் நீங்கள் இதை பெற்றுக் கொள்வீர்கள். தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டவனாய் இருந்தால் அவர்கள் சபையின் முப்பர்களை வரவழைப்பானால் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். வினியாலி அப்பொழுது ரட்சிக்கப்படுவான். இந்த விசுவாசத்திலே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனுடைய வல்லமையானது உங்களுக்கும் உங்களுடைய வீட்டாருக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக மிக நிச்சயமா மக்களை இந்த மாதம் மறக்க வேண்டாம். 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். எங்களோடு இதே விசுவாசத்திலே ஒன்றிணையும்படியாக. நம்முடைய சபையானது இந்த குறுக்குப்பேட்டில் இருக்கிறது, மௌரோட அல்லா சாலையிலே, அதே பிரகாரம் பெரம்பூரிலே. நீங்கள் இந்த பகுதிகளை சுற்றியுள்ளவராய் இருக்கிறீர்களா? ஒருவேளை அண்ணா நகர், அதரம், ஐநாவரத்திலும் கூட நீங்கள் மற்ற மாநிலத்தை சார்ந்தவராய் இருப்பீர்களா? ஹைதராபாத், மும்பையிலும் நம்முடைய சபைகளானது இருக்கிறது. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளும்படியாக. என்றால் இந்த நாள் மாபெரும் ஆசீர்வாதத்தினுடைய நாளாயிரத்தில் இருக்கும். நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பெற்றுக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகளை உங்களோட நாங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க வருவதனுடைய நோக்கம் இதுதான். தேவன் மாறாதவராய் இருக்கிறார். இந்த நாள் அதி அற்புதமான காரியங்களை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார் விசுவாசத்தினாலே. மக்களே, மிக நிச்சயமாய் விசுவாசத்தினால் தேவன் இந்த நாளிலும் அதி அற்புதமான காரியங்களை செய்கிறவராய் இடத்துல இருக்கிறார். நீங்க இந்த நபருடைய சாட்சியை கவனிக்கணும் நான் இடத்துல விரும்புறேன். இந்த சாட்சியானது இவங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படியானதா இடத்தில் இருந்தது, தேவன் மீது தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தின பிற்பாடு, தேவனோடு தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்தில் வாழ தேர்ந்தெடுத்த பிற்பாடு தேவன் இவர்களுக்காய் கொடுத்திருக்கிற வாழ்க்கையானது என்ன, இந்த மாற்றமானது எப்படியாய் நடந்தது, இவருடைய வாயில் என்று இந்த சாட்சியானது நீங்கள் கவனமாய் கவனிக்க நான் விரும்புகிறேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த சாட்சியை பாருங்கள். இப்பொழுதே பிளாபியோ நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். ஒருவர் எடுக்கும் தவறான தீர்மானம் இது. எனக்கு ஆண்ட்ரூ மேல ரொம்ப கோவம். எப்பொழுது எனக்கு 16 வயசு ஆனதோ என்னுடைய பெற்றோரால் மத ரீதியான காரணத்திற்காய் வீட்டை விட்டு அனுப்பினார்கள். ஒரு மத ரீதியான குடும்பமா நாங்க இருந்தோம். ஏன்னா சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சில் கத்துப்போம். ஆனா வீட்டுல வேற மாதிரி இருப்போம். பொய்யான வாழ்க்கை. அப்போ என்னுடைய மைண்ட்ல இது ஒரு பொய்யான வாழ்க்கை. அப்போ ஒரு நாள் தீர்மானம் எடுத்து அவங்க கிட்ட சொன்னேன், அம்மா, இது நமக்காக கிடையாது, இது எனக்காக கிடையாது. இனிமேலும் நான் அங்க போக மாட்டேன். இது நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க என்ன போதிக்கிறீங்களோ அதன்படி இல்ல. அப்போ இது எனக்காக கிடையாது. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படியா, சரி, பரவாயில்ல. கொஞ்ச நாள் கழிச்சு, அதுவும் சனிக்கிழமை, நான் ஃபார்மசியில ஷிஃப்ட் முடிச்சு வேலை முடிச்சு நான் வரும்போது நைட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வரேன். வீட்டுல லைட் எதுவுமே எரியல. வீட்டுக்கு பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்ல ஒரு பேக்ல துணியெல்லாம் கட்டி இருந்தது. அங்க வீட்டு பக்கத்துல தூரத்துல இருந்து, ஃபாபியோ இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இது உனக்கு தெரியுமான்னு தெரியல, காலையில இருந்து உங்க அம்மா ஒரு மாதிரியா இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களா எப்படி? அப்போ சொன்னாங்க அவங்க, காலையில நீ இந்த பக்கம் போன உடனே உங்க அம்மா அந்த பக்கமா போய் வீட்டை காலி பண்றதுக்கு ஒரு வண்டி எடுத்துன்னு வந்தாங்க.
வீட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வண்டியில போட்டு, வீட்ட லாக் பண்ணிட்டு, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நான் வீடு இல்லாம இருந்தேன். இந்த மாரி சூழ்நிலை நடந்ததுக்கு அப்புறம், எனக்கு என்னுடைய அம்மா மேல ஒரு பயங்கரமான ஒரு கோவம். எப்படி என்ன விட்டு போலான்ட்டு. அதேபோல ஆண்டவர் மேலயும் நான் கோவமா இருந்தேன். நான் அப்போ வானத்த அண்ணாந்து பார்த்து, நீ ரொம்ப நல்லா தான் பண்ணி வச்ச ஆண்டவரே. நான் சர்ச்சுக்கு போனேன். அப்ப மட்டும் நல்லா இருந்தது. எப்போ நான் சில விஷயத்த பார்த்து இது, அதுன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேனோ, இப்போ வீடு இல்ல, என்ன விட்டு எல்லாம் போயிட்டாங்க. நான் இப்ப அனாதை ஆயிட்டேன். அவ்வளதான். இப்ப நான் இனிமே பிசாச நான் பின்பற்றி போறேன். பிசாச நான் ஏத்துக்க போறேன். நான் நரகத்துக்கு போனாலும் பரவால்ல. பிசாச மகிமைப்படுத்துறேன். சரியான எதிர்ப்பு. ஆனால் தவறான குறிக்கோள். தான் அறியாதபடி யார் பிரச்சனைகளால் குற்ற உணர்ச்சியை கொடுத்தானோ, அவனுக்கு அருகாமையில் செல்கிறான். இதனால நான் என்ன பண்ணேன்? தவறான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தவறான பழக்கத்த கத்துக்கிட்டேன். ஆனாலும் எனக்குள் இருந்த கவலை நீங்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் என் வாழ்க்கை இன்னும் கீழ் நோக்கி சென்றது. இன்னும் குடிப்பழக்கத்துக்கு, கஞ்சா பழக்கத்துக்கு அதிகமாய் அடிமையானேன். இவ்வளவு கெட்டதுல இருந்தும் நான் நான் ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்த நான் யாருக்கும் வெளிப்படுத்தல. எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தாள். இது மட்டும் இல்லாம யார நான் மனம் முடிச்சேனோ, என்னை விட்டு தூரம் போற மாரி இருந்தது. மீண்டும் நான் தனியாய் மாறக்கூடிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சமயத்தில் நான் கிராக், கொக்கைன் இப்படின்ற ஒரு ட்ரக்ஸுக்கு அடிமையானேன். தொடர்ந்து அத பயன்படுத்த ஆரம்பிச்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ரூம் ரெண்ட் எடுத்து, அந்த ரூம்ல நான் இந்த தவறெல்லாம் செய்வேன். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, போதை பழக்கத்த அதிகமா நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப அதிகமா. பயங்கரமா நான் அந்த நாள் குடிச்சிருந்தேன். "ஏன் தான் எனக்கு இந்த வாழ்க்கையோ?" அப்படின்னு யோசிச்சேன். ஒரு நாள் விடியகாலைல 2 மணிக்கு எந்திச்சு, என்னுடைய வீட்டு லைட் ஆன் பண்ணி, "இனிமேல் இந்த பாரத்த சுமக்க முடியாது. தூக்கு போட்டு இறந்துரலாம்." எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நேரம் நான் அந்த முடிச்சு போட்டு கயிற தொங்க விட்டு சேர்ல இருந்து குதிச்சேன். இறந்துரலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா என்ன நடந்ததுன்னா, கட்டியிருந்த கயிறு அறுந்துச்சு. அப்ப நான் தரையில விழுந்தேன். அந்த நேரம், "பாரு, மரணம் கூட உன்னை ஏத்துக்கலையே." அப்ப நான் நெனச்சேன், "சாத்தான் கூட என்ன நரகத்துல ஏத்துக்கலையே. இது என்னடா?" அப்படின்னு சொல்லி, இன்னும் என் சூழ்நிலை ரொம்ப மோசமா நான் வாழப் போறேன் அப்படின்ட்டு தீர்மானம் எடுத்தேன். சாவு ஃப்ளாவியோவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மீட்பின் பாதை அவருக்காய் ஆயத்தப்படுத்தியிருந்தது. ஒருவேளை இந்த நிகழ்வு நடந்தது, பரலோகம் உதவியது அந்த ஆத்துமாவை காப்பாற்றுவதற்காக. பகல் நேரத்துல நான் ஒரு இடத்துலயும், இரவு நேரத்துல யுனிவர்சல் ஆலயத்தினுடைய ஷட்டர் வாசல்லயும் நான் தூங்குவேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னுடைய பொண்ணு என்ன தேட ஆரம்பிச்சா. என் மகளும் மனைவியும் சாலமோன் மண்டபத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். என்னுடைய பொண்ணுக்கு யுனிவர்சல் டீன் ஃபோர்ஸ் அந்த குரூப்ல ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மகள் கேட்டிருந்தா இங்க வந்து கலந்து கொள்ளும்படி. ஆனா யாருமே இல்ல அவள கூட்டிட்டு போறதுக்காக. எனவே நானும் அவ கூட சேர்ந்து போக வேண்டியதா இருந்தது. முதல் நாள் அட்டெண்ட் பண்ணதுல இருந்தே அவ அவ்ளோ விருப்பமா இருந்தா அதுல கலந்து கொள்ளும்படியா. அவ என்கிட்ட வந்து சொன்னா, "அம்மா, நம்மளுடைய வீட இங்கேயே மாத்திடலாமா? எனவே ரொம்பவே சுலபமா இருக்கும். நான் எல்லாத்துலயும் கலந்துக்கலாம்" அப்படின்னு கேட்டிருந்தா. அப்ப அவ என்ன கூப்பிட்டா. நான் அந்த நேரம் பிரேயர்ல கலந்துக்கிட்டேன். சொல்லப்போனா முதல்ல பிரேயர்ல கலந்துக்கிறது, சர்ச்சுக்கு வர்றது எனக்கு பிடிக்காது. ஆனா ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் என் பொண்ணுக்காக போனேன். நான் அங்க போவேன். ஆனா எனக்கு அங்க போர் அடிக்கும். சேர்ல உட்காரும்போது நல்லா கை, கால் நீட்டிக்கிட்டு தூங்குறதுக்கு நல்லா வசதியா அப்படி படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னும் நான் சொல்லப்போனா, மீட்டிங் நேரத்துல நான் தூங்குவேன். சில நேரத்துல என்ன தட்டி எழுப்புவா. என் வாயிலேருந்து அந்த அளவுக்கு நாத்தம் வரும். அவர் அந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது, அவர் குளிக்காதது போல அவர் மேல இருந்து துர்நாற்றம் வரும். அது என்னை கவன சிதைவடைய செய்யும். என்னுடைய மகள் அவருடைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா. என்னுடைய மகள் செய்த சில விஷயம் என்னையே ஆச்சரியப்பட வச்சது. ஒரு நாள் வந்தது. அந்த நாள் நான் மறக்க முடியாதது. பிஷப் ஒரு ஜெபம் பண்ணுவாரு, மக்கள் எல்லாரையும் முன்னாடி கூப்பிட்டு. அப்ப என்னுடைய பொண்ணு என் கை புடிச்சு என்ன முன்னாடி கூட்டின்னு போவா. "வாப்பா, போலாம்" அப்படின்னு சொல்லி என்ன முன்னாடி கூட்டின்னு போய் நிக்க வைப்பா. பீடத்துக்கு முன்னாடி போய் நிப்போம். எனக்கு 2 பக்கத்துல என்ன நடக்குது, இந்த பக்கம், அந்த பக்கம் திரும்பி பார்ப்பேன். என்னது இது? எல்லாரையும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்றாங்க. எனக்கு பிடிக்கல இதெல்லாம். ஆனா என் பக்கத்துல என் பொண்ண பார்க்கும்போது முழங்காலிட்டு ஜெபம் பண்ணியிருந்தா. அங்க அவ வெறும் முழங்கால் மட்டும் இல்ல, ஆண்டவர தேடிட்டே இருந்தா.
ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை அர்ப்பணிக்கிறதுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கா. முக்கியமா என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறதுக்காக ஜெபிச்சா. அப்ப நான் என் பொண்ண பார்த்தேன். எனக்கு முன்னாடி இருக்கிற தேவனுடைய பீடத்தையும் நான் பார்த்தேன். அந்த நேரம் நான் நல்லா மூச்சு இழுத்து விட்டு, சரி இதுதான் டீல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சேன். நீங்க உண்மையாவே இருக்கிறீங்கண்ணா, நான் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு நீங்க பார்க்குறீங்கண்ணா, நான் வாழ்ற என்னுடைய தரித்திரமான வாழ்க்கைய நீ எடுத்தன்னா, என்கிட்ட ஏதாவது நல்ல குணத்த நீ பார்க்குறன்னா, நீங்க உண்மையாவே இருக்கிறீங்கன்னா, என் சூழ்நிலைய நீங்க மாத்தணும். உண்மையாவே என் வாழ்க்கையில வேலை செய்றீங்கன்னா, நீங்க மாத்துங்க என் வாழ்க்கைய. அந்த நேரம் நான் ஆண்டவர்கிட்ட பேசினேன். அந்த வாரம் எனக்கு ஒரு வித்தியாசம், ஒரு அற்புதம் நடந்தது. எனக்குள்ள ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாம, எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. நான் எந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்காக போனேனோ, வேலை செஞ்சேனோ, அது ஆலயத்தினுடைய துணையாளருடைய ஒரு நிறுவனம். அங்கேயே ஒரு ஸ்டுடியோ இடம் ஒண்ணு கிடைச்சது. நான் வாங்குனேன். நான் வந்து இனிமேலும் தரித்திரனா ரோட்ல தங்க மாட்டேன். அந்த வாரம் உண்மையாவே ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். என் வாழ்க்கை சூழ்நிலை மாற ஆரம்பிச்சது. நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம். அதுக்கப்புறம் என் குடும்பத்தோட சேர ஆரம்பிச்சேன். இன்னும் சொல்லப்போனா, அந்த அற்புதம் பார்த்ததுக்கப்புறம், என்னுடைய பொண்ணு இல்லாம நான் சர்ச்சுக்கு தனியா போவேன். தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்தேன். என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தேனோ, அந்த நாள் தீர்மானிச்சேன். என் வாழ்க்கைய நான் மாத்திக்க போறேன். இனிமே பழைய வாழ்க்கை வேணாம். இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு, இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. பிஷப் கூட்டத்துல ஒவ்வொரு தடவை பரிசுத்த ஆவிய பத்தி பேசுவார். பரிசுத்த ஆவி பெறுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பிஷப் ஒரு வார்த்தை சொன்னார். பரிசுத்த ஆவி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்ன்ட்டு. நீங்க வந்து மன்னிக்கணும். இந்த ஒரு வார்த்தை என் மனச ரொம்ப தொட்டது அந்த வார்த்தை. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய அம்மாவ நான் மன்னிக்கிறதுக்கு. ஆனாலும் நான் மன்னிச்சுட்டேன். எப்போ நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேனோ, எனக்குள்ள ஒரு சமாதானத்தின் உறுதி கிடைச்சது. என்னை விட்டு ஏதோ போனது போல, அன்னைக்கு அந்த நாள் தேவனுடைய பீடத்தின் மேல நான் ஏறினேன். அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இதோ நான் இங்க இருக்கேன் என் முழு வாழ்க்கையோட. நான் எந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேனோ, யாரை காயப்படுத்தினனோ, நான் ரொம்ப மோசமான விஷயம்லாம் செஞ்சேன். உங்களை வெறுக்கும்படி நிறைய விஷயம் செஞ்சேன். எப்போ நான் ஆண்டவருடைய பீடத்தை விட்டு நான் இறங்கி போறேனோ, போற அந்த நேரம், அந்த படியில ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன். பரிசுத்த ஆவிய அந்த அளவுக்கு அதிகமா நான் தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா அவர் கூட்டத்துல சொன்னார், பரிசுத்த ஆவியை தேடுங்கள். நான் பரிசுத்த ஆவியை தேடும்போது எனக்குள்ள ஒரு சமாதானம், அந்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய சமாதானமா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா, யாரோ ஒருத்தருடைய மடியில நான் உட்கார்ந்தது போல இருந்தது. நான் நம்புறேன். தேவன், அது தேவன் அது. அந்த நேரம் நான் ஆண்டவர் அதிகமா தேடும்போது, இனிமே இதை விட்டுறக்கூடாது, தொடர்ந்து தேடணும். பரிசுத்த ஆவிய தேடின்னு இருக்கும்போது அதை நிறுத்தக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா, அதாவது லைட் எங்க ஆன் பண்ற போறாங்க, ஆன் பண்ணக்கூடாது. தொடர்ந்து ஆண்டவரை தேடணும். அந்த நம்பிக்கையில, விசுவாசத்துல இருந்தேன். சொல்லப்போனா இன்னும் மீட்டிங் முடிஞ்சிச்சு. அப்ப என்னுடைய பொண்ணு வந்து சொல்றா, "வா போலாம் முடிஞ்சிச்சு." அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு சத்தம், "மகனே, நான் உன் கூட இருக்கேன்." இப்படியே தான் தேவன் ஒரு நபரை கண்டடைவது. ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பரலோகம் உங்கள் வாழ்க்கை புதியதாய் மாற்ற விரும்புகிறது. எனவே இவர் வாழ்க்கை புதியதாய் மாறியது. தேவன் எது எனக்கு கொடுத்தாரோ, எது கொடுத்தாலும் ஈடாகாது. முன்னாடி அவங்க என் பொண்ணுக்கு அம்மாவா தான் இருந்தாங்க. இப்போ என்னுடைய மனைவியா இருக்காங்க. இப்போ மீண்டுமாக மறுபடியும் எல்லாமே வந்தது. இவர் மேல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா விருப்பம் வந்தது. நான் யோசிச்சேன், இந்த நபர் இப்போ வித்தியாசமா இருக்காருன்னு. ஆலயத்திற்குள்ளாக திருமணத்தின் கொண்டாட்டங்கள் வரும்போது நாங்கள் மீண்டும் திருமணம் செய்து கொண்டோம். இங்கே சாலமோன் மண்டபத்தில் நடந்தது. இந்த முறை நாங்க எல்லாமே சரியா செய்தோம். இன்னைக்கு என்னுடைய மகளுக்கு ஒரு குடும்பமானது இருக்கு. அதுவும் சந்தோஷமான குடும்பமா இருக்கு. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைந்த, முன்னாடி ஒரு நாள் ஆண்டவரே பிடிக்காது சொன்ன, வெறுத்தவனா, ஆண்டவரே இல்லைன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்து நான் சொல்றேன். இன்னைக்கு சாலமோன் மண்டபத்தினுடைய 10வது வருஷத்துல நான் இருக்கிற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்னுடைய முழு குடும்பத்தோட நான் இந்த இடத்துல இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாலமோன் மண்டபத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த இடத்துல நான் என்ன கத்துக்கிட்டனோ, இல்ல தொடர்ந்து என்ன கற்றுக்கொள்றனோ எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துறேன். யூடிஎஃப் குழுனுடைய வேலைகள் எல்லாமே அற்புதமானவைகள். தேவன் 11 வயசு பொண்ணை பயன்படுத்தினார். என்னுடைய பொண்ணு மூலியமா இன்னைக்கு புது இஸ்ரவேலரா நான் மாறி இருக்கேன். முன்னாடி நான் இப்படிதான் சொல்வேன், நான் ஒரு பிசாசு, நரகத்துக்கு தான் போவேன். நான் பிசாசை தான் நான் வந்து மகிமைப்படுத்துவேன் அப்படி சொன்ன ஆளு. ஆனா இன்னைக்கு நான் மாறி இருக்கேன். பரலோகம் என் வாழ்க்கையை மாற்றியது. இன்னைக்கு தேவனை நான் ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துறேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி.
கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387738. நன்றி. ஒருவேளை இந்த சாட்சியானது நீங்க இந்த இடத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ள சில கேள்விகளானது இந்த இடத்தில் எழுந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையானது மாற முடியுமா? என்னுடைய மகளுடைய வாழ்க்கை, என்னுடைய மகனுடைய வாழ்க்கை மாற்றம் அடைய முடியுமா? இந்த கேள்வியானது நீங்க இந்த இடத்துல கேட்க வேண்டிய அவசியமானதில்லை. எனது சாட்சியானது உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. தேவன் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். நீங்க உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவீரே ஆனால் மிக நிச்சயமாய் தேவன் தன் ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாரா இருக்கிறார். மக்களை கவனமாய் இடத்தில் கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. தேவன் யாருடைய வாழ்க்கையிலும் எதையும் திணிப்பது கிடையாது. ஆனால் தேவன் தயாரானவராய் இருக்கிறார். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விருப்பத்தை காண்பிக்கிறார்களோ, ஒரு உதவிக்காய் இடத்துல கேட்கிறவராய் இடத்துல இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை இடத்துல மாற்ற. என நீங்க சாட்சியில பார்த்த இந்த நபருடைய வாழ்க்கை அப்படியாக இந்த இடத்துல இருந்தது. அழிக்கப்பட்ட வாழ்க்கையாய், பாரங்களும் கடினங்களும் அழுகையும் போராட்டமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையா. மக்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையை போலதான். நீங்க யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை இரவு நேரத்துல தூக்கம் இல்லாதவரா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க. பல விதமான பிரச்சனைகளை உங்க வாழ்க்கை இந்த இடத்துல நீங்க குழம்பிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன செய்யலான்றது குறித்து யோசிக்க கூட முடியாத ஒருவராய், உங்களுடைய வாழ்க்கையிலே பாரங்களையும் சுமைகளையும் சுமந்து கொண்டிருக்கிறவராய் நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்துல பார்க்கறதுக்கான காரணம், நீங்க ஒருவேளை தற்காலிகமாய் எனக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்குமா, தற்காலிகமாய் நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேனா, அப்படியான யோசனை. தேவன் தற்காலிகமாய் எதையும் செய்ய விரும்பல. தேவன் நிச்சயமாய் அவர் தன் வல்லமையை உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். கவனியுங்கள், இது தற்காலிகமாகல்ல. அவர் வாக்களித்தபடி நித்திய காலமும் நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை உடையவராயிருக்க. நீங்க இந்த நேரம் இன்னொரு பெண்ணுடைய சாட்சியும் கவனிக்க நான் இந்த விரும்புகிறேன். இந்த பெண் எத்தனை முறை தற்கொலைக்கு இந்த முயற்சி செய்தாங்க. நீங்க இந்த பார்க்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கை வழிகளில் சோர்ந்து போனவராய், தன்னுடைய வாழ்க்கை இனி வாழ விருப்பம் இல்லாதவராய், எத்தனை முறை எத்தனை வழிகளில் இந்த பெண் தற்கொலைக்கு முயற்சி செய்தாங்க. தன்னுடைய வாழ்க்கை அழித்துக் கொள்ள. என பலர் நினைக்கிற பிரகாரம் என் வாழ்க்கையில் முடிஞ்சிச்சுன்னா, நான் இறந்துட்டுனா என் பிரச்சனையானது தீர்ந்துச்சு. இறந்தால் பிரச்சனை தீர்வது கிடையாது. நீங்க இறக்கும் பொழுது நீங்க தேவனுடைய ஆவி இல்லாமல் இறந்தால் பிரச்சனை மோசமானதா இதற்கு மாறுகிறது. ஞானபுரம் நிச்சயமாக நீங்க அந்த வழியை தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. எனவே நீங்க இந்த நேரம் இந்த தீர்மானத்தில் இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற சிறந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு வாழ இந்த சாட்சியிலே இந்த நபர் எப்படியான நிலையில் இருந்தால் இவங்க வாழ்க்கை எப்படியாக மாறியது. கவனமாய் இந்த சாட்சியை கவனிங்கள். இந்த சாட்சியை பார்க்கிற இந்த சமயம் நீங்க உங்க வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணீரானதை தயார்படுத்திக் கொள்ளணும். இந்த ஜபத்தினுடைய முடிவிலே உங்களுடைய தண்ணீரை உங்களோடு சேர்ந்து விசுவாசத்திலே ஆசீர்வதிக்க போகிறோம். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என் பேரு சமந்தா மார்டின்ஸ். குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காயங்கள் எனக்குள்ளே இருந்தன. என்னுடைய குழந்தை பருவத்தின் பிரச்சனை எல்லாமே நர்சரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதுதான். ஏன்னா நான் 3 மாத குழந்தையா இருக்கும்போது என்னுடைய உதட்டுல ஏதோ கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதுக்கான தழும்பு அந்த இடத்துல இருந்துட்டே இருந்தது. நான் பிறந்த பொழுது எங்க அப்பா என்னை ஏத்துக்கல, என்னை புறக்கணிச்சாரு. இது எல்லாத்தையும் வச்சு பசங்க என்ன கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு அப்பா இல்ல, உனக்கு யாருமே இல்லைன்னு என்னை அவமானப்படுத்துவாங்க. எங்க அம்மா மட்டும்தான் அப்பா, அம்மாக்கான 2 கதாபாத்திரத்தையும் என் வாழ்க்கைக்குள்ளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் பிரைமரி பள்ளிக்கூடத்துல சேரும் போதும் நடந்தது. செகண்டரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதும் நடந்தது. ஆனா நான் செகண்டரி பள்ளிக்கூடத்தை படிக்கிற சமயத்துல என் அம்மா வேற ஒருத்தரை திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதன் மூலமா எனக்கு அவர் அப்பாவா ஆனாரு. அவர் எப்பொழுதும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சில நேரத்துல புகைப்பிடிப்பாரு. தேவையில்லாத காரியத்துக்காக 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சில நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு விரும்புவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ரொம்ப மோசமா இருந்தது. அதன் பிற்பாடு நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். முன்னாடி அந்த உறவு நல்லபடியா இருந்தது. நான் 23 வயதுல ஒரு பெண் குழந்தையினால கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அதன் பிற்பாடு தான் அவர்கிட்ட நான் மாற்றத்தை பார்த்தேன். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் என்னை துன்புறுத்தினாரு. அவர் எல்லாவற்றிலும் மாறினாரு. நான் யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாது. என் தாயார் இடத்துல உதவி கேட்கலாம், இல்ல மற்றவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா என்னை விட அவங்களுடைய பிரச்சனை மிகவும் மோசமானதா இருந்தது.
என் மகள பெற்றெடுத்த பிற்பாடு நான் எடை கூடிட்டேன். அதனால என்னுடைய பார்ட்னர் என்ன சொன்னாரு, "நீ இந்த மாரி குண்டாயிட்டு இருக்க, நல்லாவே இல்ல பாக்க" அப்படின்னு என்ன சொன்னாரு. "நீ ஒருபோதும் உன்ன கண்ணாடில பார்த்ததே கிடையாதா?" அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன ஒருபோதும் கண்ணாடில பார்த்துக்கணும்னு நான் விரும்பினதே கிடையாது. ஏன் தெரியுமா? நானே நெனச்சிருக்கேன், நான் முன்ன மாதிரி அழகா இல்ல, நான் முன்ன மாரி தகுதியானவளா இல்ல, நான் பாக்க அசிங்கமா இருக்கேன், நெறைய மாறிட்டேன். மேலும் சின்ன வயசுலருந்து இது நாள் வரைக்கும் எனக்குள்ளாக இருந்த அந்த காயங்கள் எதுவுமே மாற்றம் அடையலங்கிறத பார்க்கும்பொழுது, நான் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு ஆளானேன். அது என்ன சோர்வுடையதாக்குச்சு. நான் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். ஆனா, என்னால அத செய்ய முடியல. என் கைகள அறுத்துக்க முயற்சி எடுத்திருக்கேன். காலாவதியான மாத்திரைகள சாப்ட்டுருக்கேன். காலாவதியான உணவுகள சாப்பிடுறதன் மூலமா, அது விஷமா இருக்கு. ஒரு தடவ நான் அந்த மாரி கெட்டுப்போன சாப்பாடு சாப்ட்டுருக்கேன். அது நான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது, அது விஷமா மாறி நான் அந்த மாரி இறந்துருவேன் அப்படின்னு நெனச்சேன். என்னுடைய சாவு தான் எல்லாத்துக்குமே முடிவா இருக்கும்னு நான் நெனச்சேன். ஏன்னா, என் மேல அக்கறை காட்டுறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்ல இங்க. என்ன வெளிப்படுத்தி சொல்றதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது. நான் இந்த காலாவதியான மாத்திரைகள எடுத்துக்கொண்டு இருக்கபோது கூட நெனச்சேன், நான் இறந்துட்டேன்னா, என்னுடைய மகள யார் பார்த்துப்பா? யாரு என்ன போல என் மகள பார்த்துப்பாங்க? யாருமே என் மகள பார்த்துக்க முடியாதுன்னு நான் யோசிச்சேன். அந்த காரணத்தினால நான் நிறுத்துனேன். அத புறக்கணிச்சேன். இல்ல நான் இத செய்யவே கூடாதுன்னு நான் யோசிச்சேன். என்னுடைய தோழி தான் என்ன யுனிவர்சல் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நான் வெள்ளிக்கிழமையில வர ஆரம்பிச்சேன். அந்த வெள்ளிக்கிழமையில முதல் ஜெபத்துல நான் பெற்றுக்கொண்ட விடுதலையினால, நான் வீட்டுக்கு போனேன். ராத்திரி நல்லபடியா தூங்குனேன். சமாதானத்தோட தூங்குனேன். அதனால நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளோட வர ஆரம்பிச்சேன். ஏன்னா, எனக்குள்ளாக நான் மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய பாதிப்புகள் இனிமேலும் எனக்குள்ளாக இல்ல. மேலும் நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்துக்கிட்டேன். மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்காகவும், ஆவிக்குரிய பாதிப்புகள்லிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். முதலாவது ஆவிக்குரிய பாதிப்புகள் நிறுத்தப்பட்டது. மேலும் நான் மன அழுத்தத்திலிருந்து முழுமையா விடுதலையாக்கப்பட்டேன். மேலும் பாஸ்டர் பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும் தான் நாம சந்தோஷமா இருக்க ஒரே வழின்னு போதிச்சுட்டு இருந்தாரு. அதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர்ன்னு. அதனால என்னுடைய பழைய வாழ்க்கைய விட ஆரம்பிச்சேன். மன்னிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய பழைய சிந்தனைகள விட ஆரம்பிச்சேன். எல்லாமே போகட்டும்னு விட்டுட்டேன். நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். பாஸ்டர் என்னலாம் சொல்றாங்களோ, அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா, நான் இதத்தான் விரும்புறேன். நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். நான் சந்தோஷத்துல களி கூற விரும்புறேன். பூரிக்க விரும்புறேன். ஏன்னா, இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. மேலும் சமாதானம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் ஒருபொழுதும் பார்த்ததே கிடையாது. அதனால தான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 6 மணிக்கு அதிகாலையில ஜெபிச்சேன். 3 மணிக்கு ஜெபிச்சேன். 9 மணிக்கு, 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கூட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா, எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். அதனால என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சேன். எல்லாவற்றையும் பண்ணேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்த பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் ஊற்றுனேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், "தேவனே நான் எல்லாவற்றையும் கைவிட்டேன். நான் எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட குடுத்துட்டேன். இந்த உலகத்த சார்ந்த எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும் தான் என்ன சந்தோஷப்படுத்த முடியும். உங்க ஆவிய பெற்றுக்கொள்றதுக்காக நான் எத வேணா இழப்பேன். என்னுடைய என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த சமந்தா இனிமேலும் மன அழுத்தத்துக்குரிய பெண்ணா இல்ல. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன். என்ன சுற்றி இருக்கிறவங்களையும் நான் சந்தோஷப்படுத்துறவளா இருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே இருக்கு. இதன் மூலமா மத்தவங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடியுது. நான் கஷ்டப்பட்டா மாரியே யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷத்த அளிக்குது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. ஒருவேளை இந்த பெண்மணி என்ன செய்தாங்களோ தன்னுடைய வாழ்க்கை அழித்துக் கொள்ள நீங்களும் அதை முயற்சி செய்தவராய் இந்த இடத்துல இருந்திருக்கலாம். நீங்களும் அப்படியான பல வழிகளை இந்த இடத்தில் முயற்சி செய்து ஒருவேளை இந்த இடத்துல நீங்க அந்த முயற்சியில் தோல்வி அடைந்தவரா இருக்கலாம். தேவனுக்கு நன்றி. ஏன் நீங்க இந்த இடத்துல உங்களுடைய தற்கொலைக்கு முயற்சி செய்த பொழுது நீங்க இறக்கல? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?
என தேவன் விரும்பல மக்களே. நீங்கள் அப்படியாக அழிக்கப்படுவதை தேவன் விரும்பாததால தேவன் இன்னும் நீங்கள் உயிரோடு இருக்க உங்களுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கார். இந்த வாய்ப்பானது வீணாக இந்த இடத்துல போறதுக்கா? மிக நிச்சயமா இந்த இடத்துல கிடையாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க இன்றும் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். மக்களை, உங்களுடைய தீர்மானத்தை எடுங்க. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இன்று நாங்கள் இந்த இடத்துல ஒரு விடுதலைக்கான கூட்டத்தை இந்த செய்து முடித்திருந்தோம். மிக நிச்சயமாய் விசுவாசத்தில் வந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமையை தன் வாழ்க்கையின் மீது பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் வழிகளை இடத்தில் உண்டாக்குங்க. ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட எங்களோடு ஒன்றிணையபடியாக தேவனுடைய மாபெரும் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இடத்தில் வெளிப்படுத்தப்பட முடியாது. குறிப்பாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனோடு கூட பந்தியில் அமர போகிறோம். திருவிருந்தில் நீங்கள் பங்கேற்க உங்களுக்கான வாய்ப்பானது இந்த இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய பழைய வாழ்க்கையானது விட்டு ஒழிந்து தேவனுடைய புது வாழ்க்கையானதை தொடங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பானது இருக்கிறது மக்களே. எனவே இப்பொழுது தீர்மானம் உங்களுடையது. நீங்க சாட்சியில பார்த்த இந்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தீர்மானத்தை எடுத்தார்கள். தேவன் அந்த உதவியானதை செய்தார். அவர்கள் இன்று உங்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது கேள்வி, அவர்களுடைய சாட்சிகள் தேவனால் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டு பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது நீங்க உங்களுடைய சாட்சிகளை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை. தேவன் உங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கான கதவுகளை திறப்பீர்களே, ஆனால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். எனவே நீங்களும் ஒருவேளை குறுக்குப்பேட்டை சார்ந்த மக்களாய் இந்த இடத்துல இருக்கலாம். மவுண்ட் ரோடை சுற்றியுள்ள மக்களாய் இந்த இடத்துல இருக்கலாம். பெரம்பூர், அண்ணாநகர், ஐனாவரம், அகரம் இந்த பகுதிகளை சார்ந்தவராய் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவராய் நீங்கள் இருக்கலாம். நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வழி உண்டாக்குவோம். காலை 9:30 மணி கூட்டத்திலே நம்முடைய கூட்டமானது விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படி வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அதி அற்புதமாய் மாற்றும்படி. மேலும் இந்த கூட்டத்தை நீங்கள் கலந்து கொள்ளும்பொழுது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒலிவ எண்ணெயை நீங்கள் பெற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் என்ன என்பதை இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். வழிகள் உண்டாக்கும் மக்களை, ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜபங்களுக்கு, ஆலோசனைகளுக்கு, தேவனுடைய வழி நடத்துதலுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக. எனவே இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். இந்த விசுவாசத்திலே என்னுடைய ஜபத்தில் ஒன்றிணையும்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்களானவராகிய இயேசுவே, என்னை பாவியார்கள், இந்த நேரம் நீரோடைய வார்த்தையினால் இவர்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறேன். என் தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த பலனானது வெறும் இதற்கு இவர் சரீரங்களுக்கு மட்டுமல்ல, இவருடைய ஆவிக்குரிய பலனாயுதத்தில் திரும்பட்டும். ஏனென்றால் இவர்கள் யார் குழப்பத்தில் இருக்கிறார்களோ, சந்தேகத்தில் இருக்கிறார்களோ, ஒருவேளை பிசாசு இவருடைய எண்ணங்களுக்குள் விதைத்த விதையானது உன்னுடைய வாழ்க்கை மாறாது, நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நீயும் உன் குடும்பத்தாரும் இதே சூழலில் தான் இருப்பீர், உன்னுடைய திருமண வாழ்க்கை இப்படியாக இருக்கும் என்று பல எதிர்மறையான எண்ணங்களை இந்த அசுத்தமானவன் இவர்களுடைய யோசனைகளில் வைத்திருக்கலாம். எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராகிய இயேசு அந்த எல்லா யோசனைகளையும் நீக்கி உன்னுடைய சிந்தையை இவர்களுக்குள்ளாய் வைக்க கேட்கிறேன். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையான தேவனாய் இவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்றதில் இருக்கிறேன். ஆம், நீர் அதி அற்புதமான பதில்களால் இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்ட மக்களுக்கு உதவி செய்தது போல இன்றும் இந்த நேரம் இந்த மக்கள் யார் விசுவாசிக்கிறார்களோ இவர்களுக்கும் நீர் அதை செய்ய தயாராக இருக்கிறேன். எனவே நான் தேவனை, ஆண்டவராகிய இயேசுவே, உன்னுடைய கரமானது இந்த இவர்களை நோக்கி நீட்டப்பட முடியாது என்று கேட்கிறேன். எல்லா பலகீனங்கள், எல்லா விதமான அசுத்தங்கள், எல்லா சிறுனின் கிரியிலிருந்து இவர்கள் விடுதலையாக உங்களுடைய வல்லமையை தன் வாழ்க்கை மீது பார்க்க இந்த நபருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கேட்கிறேன். இந்த நபருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க கேட்கிறேன். என்னோட இதே விசுவாசத்தில் இந்த தண்ணீரை தன் கரங்களில் பிடித்திருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கேட்கிறேன். என் தேவனை, ஆண்டவராகிய இயேசு, இது வெறும் செய்யப்பட வேண்டிய ஜெபமாய் செய்யப்படவில்லை. விசுவாசிக்கிறேன், இந்த எளிமையான ஜெபத்திலிருந்து குணமாக்கல், விடுதலை, ஆசீர்வாதமானது இதற்கு பிறப்பிக்கப்படும். இந்த மக்கள் யார் வியாதி உள்ளவராக இருக்கிறார்களோ விசுவாசத்தினாலே, வல்லமையினாலே குணமாக்கலை பெறட்டும். என் தேவனை, ஆண்டவராகிய இயேசுவை, இந்த மக்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இந்த தண்ணீரிலிருந்து நீங்கள் இப்பொழுதே சிறிது குடிக்கலாம். மக்களே, தேவனுடைய வல்லமையிலிருந்து நீங்கள் குடிப்பதில் விசுவாசத்தின் அடையாளமாய் இது செய்யுங்கள். இப்பொழுதே என் தேவனே, இதே விசுவாசத்திலே இந்த தண்ணீரை குடித்த ஒவ்வொருவரும் வல்லமையிலிருந்து, பலனிலிருந்து, ஆவியிலிருந்து புதுப்பிக்கப்படட்டும். இவர் வாழ்க்கை வழி ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன்.
எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இந்த ஜெபத்தை விசுவாசமாக சேர சொல்லுங்கள். நன்றி ஆண்டவராக இயேசுவே. ஆமென். ஆமென். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவர் தன் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இடத்தில் வெளிப்படுத்துவார். தேவனுக்கு அனுமதியானதை கொடுங்கள். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே.